தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நான் மகானாகிறதுக்கான சக்தி எனக்கு தெரியாது. நல்லவனா இருக்கலாமே, இது கெட்டது இது வேண்டாம்னு இருக்கலாமே. ஒரு அழுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து குடின்னா குடிப்பியா? மாட்டேன் இல்ல. நல்ல சுத்தமான தண்ணி தானே வேணும். ஃபில்த்தியா இருக்கிற இடத்துல இருந்து சாப்பாடு எடுத்து கொடுத்தா சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன் இல்ல. அப்ப கெட்ட குணங்களை உனக்குள்ள வளர்த்துக்கலாமா? வெளியிலேருந்து உங்ககிட்ட வருது, அதை வளர விடலாமா? இல்லையா? சொல்றார், புத்தி மன சித்த அகங்காரே பூஜல தேஜோ ககன சமீரே கேலதி பிரம்மாண்டே பகவான் கேலதி பிண்டாண்டே. அந்த கரணங்கள்னு 4 சொல்றா. என்ன? புத்தி மனசு சித்த அகங்காரே. இது புரியுற மாதிரி எப்படி சொல்றது? புத்தி இன்டலெக்ட், மனசு மைண்ட், சித்தம் மெமரி, அகங்கார ஈகோ. இல்லையா? இந்த 4 உள்ள இருந்துட்டு ஒரு விஷயத்தையும் மனசு எதையோ நினைக்கிறது. ஒருத்தர் வராரு உள்ள, இந்த அருவை வந்துட்டானே அப்படின்னு மனசு நினைக்கும். புத்தி என்ன சொல்லும்? வாங்க சார், உங்களதான் நினைச்சுட்டு இருந்தேன்பா. எப்படி நினைச்சுன்னு தெரியாது. உன்னை எப்படி நீ வெளியில எக்ஸிபிட் ஆனுமோ அப்படி சொல்றது, அது புத்தி. அது கிளவரா இருக்கும், சாதுரியமா இருக்கும். அது உண்மை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் என்ன? மனசுல ஞாபகம் வச்சுக்கிறது. இவாள் அங்க பார்த்துருக்கோமே, அன்னைக்கு அப்படி பேசினாலே, இந்த பாட்டா நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோமே, இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே. இந்த மெமரி. இப்போ மொபைல்ல பார்த்தோம்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, மெமரி இருக்கோ இல்லையோ, இல்லையா? அதுல இன்டலெக்ட் எல்லாம் இருக்கோ இல்லையோ. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு படாத பாடுபடுத்துறாங்க. சரி, பேரே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், உண்டாக்கினது தான். இதை உண்டாக்கினது எது? என்ஐ, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். அதை உண்டாக்கினது எது? சூப்பர் இன்டெலிஜென்ஸ், எஸ்ஐ. இல்லையா? நீ ஏஐக்கு கீழே போகக்கூடாது, இங்கேருந்து மேலே போறதுக்கு பார்க்க வேண்டாமா? நீ எந்த பரமாத்மா பகவான் இருக்காரோ அது உள்ள அந்த நீர் பூத்து நெருப்பு மாதிரி இருக்கிறது ஊதி ஊதி பெருசாகி நீயே அருட்பெருஞ்சோதி ஆயிடுவே அப்படிங்கிறான் ஞானிகள். நீ நல்லவனா மட்டும் இரு, நீ அது ஒண்ணுதான் நீ பண்ணணும். பாக்கி எல்லாம் பகவான் பார்த்துப்பார், குருநாதர் பார்த்துப்பார். நம்மளால தலைமுறையா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையால உலகத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும். அதுதான் பர்பஸ் ஆஃப் த லைஃப். ஏதோ இருந்தான், தண்டத்துக்கு போய் சேர்ந்தான், அப்பா ஆடா போயிட்டானே. சில பேர் போனா அப்படிலாம் சொல்லுவா, அப்பா ஆடா போயிட்டானேம்பா. நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கான், நிறைய கெட்ட பேரு, பணத்தோட பாபதி சம்பாதிச்சிருக்கான். எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். ஏது நிம்மதியை வாழ்க்கை? பெரிய பங்களால இருக்கிறதுனாலயோ கம்ஃபர்டபுள் சூழ்நிலையில் இருக்கிறதுனாலயோ நிம்மதியா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு ரமணாசிரமத்தில் ரமண பகவான் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தன் கூலி வேலை செஞ்சுட்டு, தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு, காத்தாலேருந்து வேலை செஞ்சிருக்கான், மம்பட்டி பிடிச்சிட்டு, மத்தியானம் ஏதோ கூழ் வந்தது குடிச்சுட்டு மரத்தடியில் படுத்துன்னு இருக்கான். பக்கத்தில் அந்த பக்தர்கிட்ட காட்டினார், இதுதான் நிம்மதி. எப்படி தூங்குறான் பார். என்னது மேரா மேரா கரு கேப்பலு பாயாங்கிறார் கபீர்தாசர். என்னதுன்னு அடிச்சு என்னத்தடா சம்பாதிச்ச நீ இப்படி சொல்ற இல்ல? என்னதுன்னு இந்த கையும் நெஞ்சும் கூட ஒண்ணுது இல்லடா. உனக்கு கொடுக்கப்பட்டது இயற்கை, உனக்கு இவ்வளவு கொடுத்திருக்க, கடவுள் இவ்வளவு கொடுத்திருக்காரு. நீ உலகத்துக்கு என்ன கொடுத்த? உன்னோட டிபார்ச்சருக்கு அப்புறம் உன்னை நினைச்சு கை எடுத்து கும்பிட வேணாமா? எத்தனை மகான்கள் இந்த தேசத்துல இருந்திருக்கா, எத்தனை தேச தொண்டர்கள் இருந்திருக்கா. நினைச்சா கை கூப்புறோம் இல்லையா? மகாகவி பாரதியார், வாவு சிதம்பரனார் அப்படின்னு சொன்னா ஆஹான் கை கூப்புறோம் இல்லையா? அப்படின்னா வாழணும். பாரதியார்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், கொள்கை விடாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருந்தார் இல்லையா? அதனால புத்தி தெளிவா இருக்கணும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும்னார் பாரதியார். அப்படி இருந்தா எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நான் என்ன நினைக்கிறேனோ எல்லாம் நடக்கணும். பராசக்தி நான் நினைக்கிறதா நடக்கணும், நல்லதே நினைக்கணுமா? என்ன அழகு இல்லையா? இன்னொரு பாட்டுல சொல்றார், ஒத்தொத்தருக்கும் கடமை சொல்றார் பாரதியார். கடமை யாவன தன்னை கட்டுதல்ங்கிறார்.
கண்டபடி கண்ட்ரோல் இல்லாம வாழக்கூடாது இல்லையா? உனக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். கடமையாவன தன்னை கட்டுதல். அப்புறம் என்ன? பிறர்க்கு உழைத்தல், பிறர் நலம் பேணல், ஒருவனாய் உள்ள இறைவனை வணங்குதல்ங்கிறார். அந்த ஒருவனாய் உள்ளக்கு மேல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு. நான் அதை சொல்லாம சொல்றேன். அதை அல்ல, விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு ஜீசஸ், புத்தர், அல்லாஹ் உள்பட எல்லாத்தையும் சொல்றார். அத்தனையும் சொல்லிட்டு அப்படி சொல்லி ஒருவனாய் உள்ள இறைவனை வணங்குதல்ங்கிறார். இதான் மனிதனுக்கு கடமை. ஞானானந்த சுவாமி சொல்லுவார், அது கடமை, மற்றது மடமைம்பர். உன்னுடைய டியூட்டிங்கிறது என்ன? தப்பு பண்ணாதபடி உன் மனசை கண்ட்ரோல் பண்ணு. நல்ல ரெகுலேட்டட், நெறிப்பட்ட வாழ்க்கை வாழ். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடு. உன்னை பார்த்தாலே எல்லாரும் சந்தோஷப்படணும். நீ பேசினா எல்லாரும் சந்தோஷப்படணும். நீ நல்லதுதான் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் டிட்டர்மினேஷனோட தெரியணும். அதுதான் வாழ்க்கை இல்லையா? உயர்ந்த வாழ்க்கை அது. அப்படி இருந்துட்டா உன்னுடைய மனசும் புத்தியும் ஒன்னாயிடும். மனசு அதோட இஷ்டத்துக்கு கண்டதை நினைச்சுன்னு புத்தி அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. உன் மெமரியிலையும் நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்கும். இப்போ மெமரியில வேணாங்கிறத எரேஸ் பண்ணிடலாமோ இல்லையா? இப்பெல்லாம் பண்ணிடலாமே. யூ ஹாவ் த டிவைஸ், யூ கேன் டூ இட். அந்த அகங்காரம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, நான் பண்ணினேங்கிற திமிருக்கான அகங்காரம் இல்லை. ஐங்கிறது இட் இஸ் நாட் தி ப்ராடக்ட் ஆஃப் ஈகோ, இட் இஸ் தி கான்சியஸ்னஸ். நான்கிற உணர்வு இருக்கும் இல்லையோ, அந்த உணர்வை ஆராய்ச்சி பண்ணா நீ பகவானை தெரிஞ்சுடலாம்ங்கிற. நான் எதை சொல்றேன்? இந்த ரத்தம், எலும்பு, மாம்சம், மலம், மூத்திரம், மஜ்ஜை எல்லாம் இருக்கிற இந்த உடம்பா, இதுக்குள்ள எண்ணங்களா இருக்கிற மனசா, அதை தெளிவுபடுத்துற அறிவாகிய புத்தியா, இது நான் எதை சொல்றேன்? சுடுகாட்டில் வச்சு ஒரு நாள் எரிச்சிட போறானே, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போயிடுவேன். அப்ப நெருப்பு வச்சா எனக்கு வலிக்குமா? வலிக்காது. ஏன்? கற்பூரத்துல கை வச்சுட்டா சுடுறது. ஊதுவத்தி பட்டா ஆங்கிறான். அப்படியே கொண்ட மேல கொட்ட போறான் நெருப்ப, சுடாது. ஏன்? நீ அது இல்லையே. சரி, போனதுக்கு அப்புறம் அது இல்லை தெரியறது. இருக்கும்போதே நீ அது இல்லை, நீ எதுவோ அதை தெரிஞ்சுக்கலாமே. அது வழிகாட்டுறதுக்கு நூல்கள் இருக்கு, ஞானிகள் இருக்கா. நூலோர்னு சொல்றது ஞானிகளை, நூல்களை அனுபவத்துல உணர்ந்தவா அவ இருக்கா. அந்த பாதையை பிடித்து கொண்டு இன்னைக்கு யார் யார் எந்த மொழி தாய்மொழியோ அந்தந்த மொழியில மகான்களுடைய அருளி செயல்கள், அவர்களால் வழங்கப்பட்ட அமுத மொழிகளோ, பதிகங்களோ, பாசுரங்களோ, பாடல்களோ வெளியில வந்தது மட்டும் இதை படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா போறாது. அப்போ இத தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை. அப்ப அகங்காரம்ங்கிறது நான்கிற ஆணவமா இருக்காது. ஆட்டு வித்தால் ஆடுகிறேன், அடியாருடன் கூட்டு வித்தால் கூடுகிறேன், உண்மையால் பாட்டு வித்தால் பாடுகிறேன், நீ ஊட்டு வித்தால் உண்ணுகிறேன், சிறிய நாள் ஆவது என்னங்கிற ஒரு பாவனை வந்துடும். பகவான் கையில் ஒரு கருவியா இருக்கிற நிலைமை வந்துடும்.